ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட மர்வமாக்கும் ஊழியத்தின் சார்பாக உங்கள் மத்தியில் தேவதூதை தேவன் கொடுத்த பிரதான கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில கூட நம்மை பலப்படுத்தும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இங்க ஒரு வாக்குத்தத்தம் தேற்றுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. கடந்த நாட்களில் நான் சோர்ந்து போய் இருக்கிறான வேளையில ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசினார். நீ சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே கூட நாம் சோர்ந்து போகாதபடி நற்கிரிகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் அதுக்கேற்ற பலனை பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக தேற்றப்படுகிறது மாத்திரமல்ல, தேடுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கிறோம், 3 காரியத்தை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. 1, மகிமையை நீங்கள் தேடுங்கள். 2வது, கனத்தை தேடுங்கள். 3வது, அழியாமை தேடுங்கள். அப்படி தேடுவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மகிமையை தேடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். மகிமையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் வேதத்தில் வாசிக்கும் போது அநேக மகிமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய மகிமை, அது மாத்திரமல்ல புல் உடைய மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதோடு கூட சூரியனுடைய மகிமை, நட்சத்திரத்தினுடைய மகிமை, இப்படியாக இந்த பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யவானுடைய மகிமை, இப்படியாக அநேக மகிமைகள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த மகிமை எல்லாம் அழிந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அழியாத தேவனுடைய மகிமை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம். அழியாமையை தேடுங்கள், கனத்தை தேடுங்கள், மகிமையை தேடுங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? மகிமையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மகிமையை தேடுவது, தேவ மகிமை எப்படி நமக்கு கிடைக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனுஷனுடைய மகிமை அல்ல, எல்லா மகிமையும் அழிந்து விடுமா. ஆனால் தேவனுடைய மகிமை இந்த பூமியிலும் பரலோகத்திலும் அழியாத ஒரு மகிமை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய மகிமை ஆலயம் முழுவதையும் அப்படியாக பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். இங்கு நம்ம பார்க்கும்போது நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பார்க்க வேண்டிய மகிமை இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் மோசேயுடைய மகிமை, பழைய ஏற்பாட்டின் மகிமை நான் பார்க்கிறோம். மோசேயுடைய மகிமை 7வது வசனத்தை நான் பார்க்கும்போது மோசேயுடைய மகிமை, அந்த பழைய ஏற்பாட்டின் மகிமை, எழுத்தினால் உண்டான அந்த மகிமை எப்படி இருந்ததாம்? மோசேயுடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்க முடியாதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியாதபடி முக்காடு போட்டுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த மகிமை அப்படி இருந்தால் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தின் மகிமை எப்படி இருக்கும்? அதை வாசிப்போம், பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்போம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம், ஆவிக்குரிய இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வந்த ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நாட்களில், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நாட்களிலும் அவர் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டின் மகிமை அப்படியாக இருந்தால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிமையின் ஊழியம் எவ்வளவு விசேஷித்ததா இருக்கும். அன்பான தேவனுடைய, அப்படியானால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு செய்கிற ஊழியத்தின் மகிமை பழைய ஏற்பாட்டின் மகிமை விட எவ்வளவு விசேஷித்ததா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய முகங்களில் தேவ மகிமை பிரகாசிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை எப்படி பெற்றுக்கொள்வோம்? புதிய ஏற்பாட்டின் காலத்தின் பரிசுத்த ஆவியின் மகிமையின் ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பேதுரு சபைக்கு எழுதும் போது 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? பேதுரு சபையை கட்டி எழுப்பி கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிற எப்படி இருக்கு சொன்னால் வாசிக்க கேட்போமே. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாகட்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியினுடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மகிமையின் ஊழியம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் பார்க்கும்போது அதில் திட்டமாக
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கும்போது மகிமை உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தலைமையிலே மகிமை தங்கி இருக்கின்ற இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பெறாதவர்களுடைய ஊழியத்திலே மகிமையை குறித்து சொல்லும் போது அது குறைவாக காணப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தின் மகிமை விசேஷித்ததாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒருவன் பெறும்போது, அந்த பரிசுத்தாவினுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது, பரிசுத்தாவினால் அவன் நிரப்பப்பட்டு இருக்கும் போது அவனுக்கு மேல் மகிமை தங்கியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலாக மகிமை தங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் மகிமை அல்ல, மனுஷனுடைய மகிமை அல்ல, அது தேவனுடைய மகிமையாய் காணப்படுது. ஏனென்று சொன்னால் அபிஷேகம் உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற அபிஷேகம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியே நாம் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் பார்க்கும்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லேவியர் ஆகமத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபிஷேக தைலம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த கிரீடம் அவர் மேல் இருக்கிறது பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நமக்கு அபிஷேகம் இருந்ததானால் அவன் மகிமைக்குள்ளாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை குறித்து சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மகிமையை தேடுங்கள் என்று நாம் தலைப்பிலே பார்க்கிறோம். மகிமையை தேடுவது எப்படின்னு சொன்னால் அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகம் நமக்குள் வரும்போது நாம் ஆவிலே நிரம்பி நாம் ஜெபிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மகிமை மேல் மகிமை அடைகிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையின் செயலின்படியே, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய சரீரம் வெறும் அற்பமான இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு, தம்முடைய சரீரம் மகிமுள்ள சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஊழியங்களை செய்து சபைகளை ஸ்தாபித்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மனுஷனுடைய சரீரமானது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அற்பமான சரீரம், ஒன்றுக்கு உதவாத சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்பமான இந்த சரீரத்தை, விலை மதிப்பில்லாத இந்த சரீரத்தை, அன்பான தேவனுடைய பிள்ளை, மனுஷன் மரித்து விட்டானால் அவனுக்கு விலையே கிடையாது. ஆனால் மரித்து போன மீனுக்கு கூட ஒரு நல்ல விலை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்த ஆடு மாடுகளுக்கு கூட ஒரு விலை உண்டு. ஆனால் மனுஷன் மரித்தானால் அவனுக்கு எந்த விலையும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரமானது அற்பமான சரீரம், இது ஒன்றுக்கு உதவாத இந்த சரீரம், அதை தம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் என்று சொன்னால் மகிமைக்குரிய சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு மகிமையின் சரீரமாக இருக்கிறார். அந்த மகிமுள்ள சரீரத்திற்கு ஒப்பாக நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்கத்தக்கதாக, நம்முடைய சரீரத்தை அவர் மறுரூபமாக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டியது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேட வேண்டியது என்னவென்று சொன்னால் தேவனுடைய மகிமையை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையுள்ள அபிஷேகத்தை பெற்று அந்த மகிமை நம்மேல் தங்கத்தக்கதாக, அந்த மகிமை நம்மேல் தங்கத்தக்கதாக, அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், மகிமை மேல் நாம் மகிமை அடைந்து கர்த்தருக்குள்ளாக செல்லத்தக்கதாக இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமை உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் ஒரு சரீரமாக நம்மை மாற்ற அவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் தேவனுடைய மகிமையை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் திட்டமும் தெளிவுமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம்
சித்தம் இன்னதென்று பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க நம்ம பார்க்கிறோம் எப்படி மனுஷன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இது திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு அல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாதபடி தேவனுக்கு எது பிரியம் என்று சொல்லி அந்த பிரியமும் அவருடைய சித்தம் என்னதென்று நீங்கள் அறிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் புதிதாகும் போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த இடத்துல நாம் வாசித்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமுள்ள சரீரமாக அவர் மாற்ற அவர் விரும்புகிறார் இந்த பூமியிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அது மாத்திரமல்ல, மகிமுள்ள ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கிறார். நாம் இந்த பூமியிலே வாசிக்கிற காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பெற்று ஒரு மகிமுள்ள மனுஷனாக ஒரு மகிமையுள்ள ஜனமாக நான் இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கர்த்தரிடத்தில் நீங்க அர்ப்பணிக்கும் போது நீங்கள் மகிமையை தேடும் போது அதுக்கேற்ற பலனை கர்த்தர் தருகிறார். கண்களை மூடுவோமே, கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பகல் வேளையில கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாமல் நீங்கள் நற்கிரியை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் நற்கிரியைகளை செய்து கர்த்தாவே நாங்கள் நற்கிரியைகளை செய்து அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிறோம் ஐயா. ஆனாலும் உம்முடைய வார்த்தை இந்த பகல் வேளையில எங்களுக்கு நேராக வந்தது. நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நான் நன்மை செய்து நான் தீமையை அனுபவிக்கிறேனே, நன்மை செய்து நான் பாட அனுபவிக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே நீ தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக. கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போகாமல் நன்மையை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் வரும்போது உன்னுடைய கிரியைக்குத்தக்கதான பலனை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேட வேண்டியது மகிமையை தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளையில கூட தேவ மகிமை ஆண்டவரே, உம்மால் அனுப்பப்படுகிற மகிமை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் போது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. மகிமை உங்கள் மேல் தங்கியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் வரட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியினால் நிரம்ப போதெல்லாம் ஆண்டவரே எங்கள் மேல் மகிமை தங்கியிருக்கத்தக்கதான ஒரு நல்ல ஜீவியத்தை எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே மகிமுள்ள ஜீவியத்தை எங்களுக்கு தருவீராக. அழிந்து போகாத இந்த மகிமை எங்களுக்கு நீ தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த மகிமை எங்களுக்கு பூர்ணமாக கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சரீரம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கிறதோ கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எவ்வளவு கர்த்தாவே சரீரம் எவ்வளவு மகிமையாக காணப்படுகிறதோ அதற்கு ஒப்பாக இந்த அற்பமான எங்களுடைய சரீரங்களே ஆண்டவரே, இந்த அற்பமான எங்களுடைய சரீரங்களே ஆண்டவரே உம்முடைய மகிமை உள்ள சரீரமாக ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக நீங்கள் மகிமையை தேடுங்கள் என்று சொன்னீரே. அந்த மகிமையின் சாயலை நாங்கள் பெற்று ஆண்டவரே, இந்த மகிமையின் ஆவியானவரை நாங்கள் பெற்று கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை சாயலை தரித்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே உமது மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவரே இயேசு ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அந்த மகிமை ஆண்டவரே இப்பொழுது எல்லா ஜனங்கள் மேலும் ஆண்டவரே, எல்லா ஜனங்கள் மேலும் உமது மகிமை இறங்கி ஆண்டவரே அந்த மகிமை அப்படியே தங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியில ஆண்டவரே மகிமையை பெற்ற ஜனங்களாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த மகிமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு அந்த மகிமையினால் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் அந்த மகிமை கண்டு ஓடும் என்று பார்க்கிறோம் ஐயா. அப்படியான கர்த்தாவே இயேசுவே இந்த மகிமையை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அற்பமான ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத குப்பையாக எண்ணப்படுகிற எங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சாயலாக நீ மாற்றிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம். இன்னும் நாங்கள் எங்களுடைய நாட்களில் ஆண்டவரே இயேசுவை போல மாற நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் மகிமையை தேடி அதை சுதந்திரத்துக் கொண்டு இந்த பூமியில ராஜாக்களாக இருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ்